பொதுவாக இயற்கையாகவே ஒரு மழை பெய்யுதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா மேகத்தினுடைய அழுத்தம் உருவாகி ஸோ அது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா பூமியில் மழை பெய்யும். ஸோ இதவே பார்த்தீங்கன்னா செயற்கையான முறையில் செய்யறதான் பார்த்தீங்கன்னா க்ளவுட் சீடிங்னு சொல்லுவாங்க. இந்த க்ளவுட் சீடிங்ன்றத பார்த்தீங்கன்னா சில வகையான கெமிக்கலை உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் கார்பைடு, உப்பு, யூரியா போன்றவைகளை கலந்து மேகத்தில் தூவுறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த வகையான கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா பூமியில் மழை பெய்யுது. ஸோ இந்த க்ளவுட் சீடிங்கை அதிக அளவு பயன்படுத்திய நாடுனா பார்த்தீங்கன்னா அது துபாய்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா 1982 இருந்தே இந்த க்ளவுட் சீடிங் செஞ்சு வரதாகவும் சொல்லப்படுது. ஸோ இது துபாய் மட்டுமே பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி பல நாடுகளும் இது போல க்ளவுட் சீடிங் செய்கிறாங்க. இந்த க்ளவுட் சீடிங் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா சில சிறப்பு விமானங்களும் பார்த்தீங்கன்னா துபாய் வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதன் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா மழை பெறதாகவும் சொல்லப்படுது. ஸோ துபாயில் பார்த்தீங்கன்னா சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதற்கான காரணம் பல பேர் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா க்ளவுட் சீடிங்னால நடந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சால நடந்திருக்குன்னு சொல்லப்படுது.